நினைக்கிறேன். பேசுவோம். திரு நாகராஜ், எம்ஜிஆர் அவர்கள் மீது எல்லோருக்குமே பாஜகவில் பற்றுதல் வந்திருக்கிறத பார்க்க முடியுது, மகிழ்ச்சி. ஆனால் திரு ஐயநாதன் சில கேள்விகளையும் முன் வச்சிருந்தாரு. இந்த பற்று அவர் மீதான மரியாதை என்பதாக இருக்குதா, அல்லது அவர் சார்ந்த அவருடைய வாக்குகளை பெறுவது அப்படிங்கிறதா இருக்கா, இல்லை அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு நட்பான ஒரு மெசேஜ் சொல்றோம், சிக்னல் கொடுக்குறோம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியிருக்கா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த நாள்ல அவருடைய புகழை போற்றுதல நானும் பெருமைப்படுகிறேன். பள்ளி பருவங்கள் அவருடைய படத்தை எல்லாம் கண்டு ரசித்தவன். அது மட்டும் இல்ல, இப்ப ஐயனார் அவர்கள் சொன்னாங்க, எம்ஜிஆர் அவர்கள் குறித்தும் மோடி அவர்கள் பேச்செல்லாம் குறித்து சொன்னாங்க. நான் ஒரு கம்பேரிசன் கொடுத்தாகணும். எம்ஜிஆர் அவர்கள் 3 எழுத்து மந்திர சொல் என்றார், மோடி அவர்கள் 4 எழுத்து மந்திர சொல். எந்த வகையிலும் மோடி அவர்களை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. ஒரு புகழ்வதற்காக புகழ்கிறார்களுக்காக குறைத்து மதிப்பிட முடியாது. அதாவது குன்றில் மேல் இட்ட விளக்காக இருந்தவர் எம்ஜிஆர், மலை மீது இட்ட விளக்காக இருந்தவர் நரேந்திர மோடி அவர். அதுல பல கம்பாரிசன் நான் சொல்ல முடியும். எம்ஜிஆர் அவர்களுக்கு மோடி சத்துணவு திட்டம் கொண்டு வந்தவர் எம்ஜிஆர், தேசிய கல்வியில காலை உணவு கொண்டு வந்தவர் நரேந்திர மோடி அவர்கள், ஏழைகளுக்காக வாழ்ந்தவர் எம்ஜிஆர் அவர்கள், ஏழைகளுக்கு அதிகாரம் கொடுத்தவர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னும் ஜன்தன் வங்கி கணக்கு மூலமா 56 கோடி ஜன்தன் வங்கிகளுக்கு ஏழைகளுக்காக திறந்து வைத்தவர் நரேந்திர மோடி அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவை பயன்படுத்தி முதலமைச்சர் ஆனார். சினிமாங்கிற துறையை மிகச்சரியாக முதலாளி, தொழிலாளி, விவசாயி, அப்பா ரோல், அம்மா ரோல், தனையின் ரோல், தந்தை ரோல், எந்த ரோலும் அந்த ரோல்ல எடுத்து மக்கள் மனதை சென்றடைந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனா ஒரு தேசபக்தனாக, ஒரு பிரச்சாராக்க மக்களை சந்தித்து எந்த ஒரு விளம்பரம் இல்லாமல் முதலமைச்சராக பதவியேற்றவர் எம்ஜிஆர் அவர்களை அவருக்கான புகழ் மாலை சூட்டுறீங்களா இல்ல அவரை சிரமப்படுத்துறீங்களானே தெரியலையே. நீங்க பிரதமர் மோடியை மலைங்கிறீங்க, இவர் சினிமா கவர்ச்சியில வந்தாருன்றீங்க, அவர் உழைப்புல வந்தா. நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தரை கொண்டாடுறோம் சொல்றேன் இல்ல அவர் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நாங்கள் எந்த வகையிலும் குறைந்து விடவில்லைன்னு சொல்ல வரேன். நீ எம்ஜிஆர் அவர்களை புகழ்ந்த அளவுக்கு மோடிஜி அவர்களோ பாஜகவோ எந்த வகையிலும் குறைந்து விடவில்லை. தேவைக்காக நாங்கள் புகழவில்லை. வாழ்ந்து தலைவரோட இப்போ இருக்கக்கூடிய தலைவரை ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு சமகால அரசியல் வேற அல்ல, அவர் வேறு இவர் வேணுமா? அதை விட இந்தியா முழுவதும் செய்துவிட்டு தான் சொல்றோம். செய்யாம எம்ஜிஆரை எடுத்து அதன் மூலம் வாக்கு வங்கியை பெறோம், அதன் மூலம் நாங்க எடுக்கிறோம்னு சொன்னா பரவாயில்ல, கௌரவப்படுத்துறோங்கிற சொல்றோம். வாக்கு வங்கி அரசியலுக்காக அல்ல. உங்க தலைப்புல வாக்கு வங்கியா கேட்டிருக்கீங்க. நான் சொல்ல வர்றது வாக்கு வங்கிக்காக என்று சொன்னால் நீங்கள் பெருமை இருக்கிறது. இல்ல நீங்க பிரதமர் குறித்து பெருமைகளை பேசுவதில் எனக்கு மாற்று கருத்து இல்ல, நீங்க பேசணும். ஆனா திரு எம்ஜிஆர் அவர்களுடைய பெருமையை அல்லது அவருக்கான கௌரவத்தை இனிமேல் தான் யாராவது கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சரி, நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, ஆனாலும் ஐயனார் அவர்கள் சொன்னாரு, இதுக்காக பண்றாங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு தான் நாங்க பேசலாம்னு சொல்ல வரேன். நீங்க இவ்வளவு விஷயங்களை அதை விட பல மடங்கு செஞ்சு இந்தியா முழுவதும் செஞ்சுட்டு பேசுறோம். 15 ஆண்டு கால ஆட்சியில, அதுக்கு முன்னாடி அவர் முதலமைச்சராக இருந்ததும் சரி, அல்லது இப்பொழுதும் 10 ஆண்டு ஆட்சியிலும் சரி, செய்துவிட்டு பேசுகிறோம். எங்களுக்கு பெருமை தேவையில்லை, அந்த பெருமையால் வருகின்ற வாக்குகள் தேவையில்லைன்னு சொல்லிதான் பேசுறோம். அவரை புகழ்வால் மட்டும் எங்களுக்கு ஓட்டு வர்ற மாதிரி இருந்தா, நாங்கள் புகழ்கின்ற தகவல் பட்டியல் எடுத்தா இந்தியா முழுவதும் தோல்வி இல்லாமல் ஜெயிக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சியா இருக்கு. சொல்ல வரேன். ஓகே, இல்ல திரு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து 38 ஆண்டுகள் ஆகிறது. கடந்த 4-5 ஆண்டுகள்ல தான் நான் அதிகமா பார்க்கிற பாஜகவிலிருந்து எம்ஜிஆர் அவர்களுடைய புகழ் பற்றி பேசுறீங்க. அப்ப இப்போதுதான் அவருடைய உயர்வு, அவர் நாட்டுக்கு என்ன செய்தார் அப்படிங்கறத புரிந்திருக்கிறோம்னு பார்க்கணுமா, அல்லது இப்போது இன்னும் கூடுதலா சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? நீங்க ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். அமிர்த வனம் என்று ஒன்றை உருவாக்கணும். மதுரையில் இருந்து ஏறக்குறைய ஒரு 54 முஸ்லிம் உடைய தியாகிகளுடைய வீட்டில் இருந்து மண் எடுத்துட்டு போய் அந்த அமிர்த வனத்தை உருவாக்கணும். மன் கி பாத்ல மதுரையில ஒரு சலூன் கடையில புத்தகம் வச்சிருக்காரு, லைப்ரரி வச்சிருக்காருன்னு சொல்லி அதை எங்க பாரத நரேந்திர மோடி அவர்கள் பேசினாங்க. சோ புகழ் பாடுவதில்ல, ஒருபடி பெருமைப்படுத்துவதில்ல, நமக்கு தெரியாத பக்கத்து வீட்டுக்காரங்கிற திறமைகளை வெளிப்படுத்துறதுல நரேந்திர மோடி அவர்களுக்கு இணை நரேந்திர மோடி அவர்கள் தான். அதுதான் மன் கி பாத். அதனால ஒருமுறை புகழ்வது என்பது பாஜகவுக்கு புதிது அல்ல. சரி,
அதை நாங்கள் ஒருபோதும் வாக்கு வங்கிக்காக செய்வதில்லை. அது நரேந்திர மோடிக்காகட்டும், சர்தார் வல்லபாய் பட்டேலுக்காகட்டும், எப்பேற்பட்ட தலைவர் நீங்கள் பட்டியல் போட்டா போட்டுட்டே போலாம். ஓகே, ரைட். நீங்க பாம்பு பிடிக்கிற ஒரு இருளர் சமுதாயத்திற்கு பத்மஸ்ரீ கொடுத்தது யாருன்னு கேட்டா நரேந்திர மோடி அவர்கள் அரசு தான் கொடுத்தது. அதனால ஒருத்தரை புகழ்வதை பற்றி அது வாக்கு வங்கிக்காகவா அப்படிங்கிறது சந்தேகமே உங்களுக்கு தேவையில்லை. முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் திரு கனகராஜ். ஒரு நாங்க செய்த விஷயங்கள், எம்ஜிஆரோட பாலிசியை நீங்க ஃபாலோ பண்றீங்களா, அப்பதான் அவரை புகழ்றதுல ஒரு நியாயம் இருக்கும்னு திரு ஐயநாதன் குறிப்பிட்டாரு. நாங்க 10 ஆண்டுகள் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், அதனால இவர் எப்படி ஒரு 3 எழுத்து மந்திர சொல்லோ அப்படி 4 எழுத்து மந்திர சொல் அப்படிங்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படியும் எம்ஜிஆரை சிரமப்படுத்துறதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி தான் அவர் ஆரம்பித்தார். அவர் நடிப்பில் இருந்து அரசியலுக்கு வந்தார். நடிக்கிற போதே, திரைக்கலைஞராக இருக்கிற போதே அரசியலையும் ஈடுபட்டார். ஆனால் இவர் அரசியலுக்கு வந்த பிறகு நடிப்பு மட்டும்தானே பண்ணிகிட்டு இருக்கார். இப்போ நண்பர் நாகராஜன் ஒன்று சொன்னார், ஜன்தன் 56 கோடி, அதெல்லாம் இருக்கட்டும் சார், மினிமம் பேலன்ஸ் வைக்க முடியாதவன் ஏழையா பணக்காரனா? 5000 ரூபா என் பேங்க்கில் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறவன் பணக்காரனா ஏழையா சார்? அவன்கிட்ட இருந்து மட்டும் எத்தனை கோடி, நீங்கள் எத்தனை 1000 கோடி நீங்கள் வசூல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதாவது தவறான கருத்து. மினிமம் பேலன்ஸ் வைக்கலாம், ஜன்தன் வங்கி கணக்குல மினிமம் பேலன்ஸ் வைக்கலாம் சார், சட்டமே இருக்கு. நீங்க தெரிஞ்சு பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். அதுக்காக எல்லாம் எந்த பணம் வசூல் பண்றதல்ல. இல்ல, பெருமுதலாளிகள் பணம் கட்டலைன்னா இதுவரை நீங்க ஒரு 18,56,000 கோடியை தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. இல்ல சார், தள்ளுபடி இல்ல. நீங்களும் இந்த மாதிரி பேச ஆச்சரியமா இருக்கு. தள்ளுபடி அல்ல, கடனை தேடி தேடி வசூல் பண்ணிட்டு இருக்கோம். சமீபத்துல நீங்க வசூல் பண்ண பட்டியல் வந்துச்சு, நீங்க பாத்துருப்பீங்க. பார்த்தேன். மொத்தத்துல, அதாவது நீங்க அப்படி ஒரு பேச்ச சொல்லிக்கிட்டு சொன்னதான் நாங்கெல்லாம் பேசுறோம் ஐயா. ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லி சொல்லாதது நாங்க பேசல. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். நீங்க அதை தள்ளி வச்சோன்னு மட்டும் சொல்றீங்க. கடந்த 10 ஆண்டுகளில் அதுல ஒட்டுமொத்த தொகையில் 10% கூட நீங்க வசூல் பண்ணல. நான் வேணா இப்போ இது இல்லைன்னா கூட இன்னொரு தடவை நாம பேசலாம். நான் இப்போ கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். 5000 ரூபா வச்சுக்க முடியாதவன் பணக்காரனா ஏழையா? அதாவது நீங்கள் 5000 கோடியை தள்ளுபடி பண்ணுற உங்களுக்கு 500 ரூபா வச்சுருக்க, 5000 ரூபா வச்சுருக்க முடியாதவனுக்கு பேங்க்கில் வைக்காமல் அவசரத்துக்கு எடுத்தவனுக்கு பண்ணுறத சொல்லிட்டு நாங்கள் வள்ளல் எம்ஜிஆரும் அது மாதிரினா நீங்கள் எம்ஜிஆரை பெருமைப்படுத்துகிறதா? அது சரி, அது இருக்கட்டும். அப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிலாம் பேசுனீங்க, எதுக்கு அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம். அவர் பேரை எடுத்துட்டு தானே சார் இவர் பேரை வச்சார் ஸ்டேடியத்துக்கு, கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு. உலகத்தில் என் தலைவன் பேரை எடுத்துகிட்டு நான் வைக்கிறேன்னு சொன்ன ஒரே தலைவர் உங்கள் நரேந்திர மோடி தான். அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அப்புறம் நீங்கள் சொன்னதில் சார், நீங்கள் யாரையாவது புகழ்ந்தீங்கன்னா இந்த 5 வருஷத்தில் புகழ்ந்திருக்கீங்களா? எத்தனை தடவை இப்படி அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க? நீங்கள் அதை சொல்ல முடியுமா? தேர்தல் வராத காலத்தில் திரு நரேந்திர மோடி அவர்கள் எம்ஜிஆர் குறித்து எப்ப பேசியிருக்கிறார்? தேர்தலுக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பேரை வச்சது நாங்க தான் சார். இல்ல அதெல்லாம் கரெக்ட். மதுரை வீரன் குறித்து மதுரையில பேசினதே எங்க நரேந்திர மோடி அவர்கள். அதை எழுதி கொடுத்தா யார் வேணாலும் பேசுவாங்க சார். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பிறந்த நாள் இன்னைக்கு வந்தது, அன்னைக்கு நீங்க ஏடிஎம்கேயோட கூட்டணியில் இருந்தீங்க, கேட்டாங்க, கொடுத்தீங்க, அதெல்லாம் செஞ்சீங்க, கரெக்ட். இதுக்கு முன்னால இவர் 10 வருஷமா பிரதமராக இருக்காரா? எத்தனை முறை அவருடைய பிறந்த நாளுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார் அல்லது எம்ஜிஆரை பாராட்டி பேசியிருக்காரு? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. எனவே இது அதாவது நரி செத்தாலும் கண்ணு கோழி மேலேங்கிறது மாதிரி ஒரு அரசியலுக்காக பண்ணுறத தவிர வேற ஒன்றும் இல்லை.